நம்ம கம்பீரத்தோடு சேர்ந்து அப்படியே அங்கேயே வேடிக்கை பார்க்க கூடாது கிடைக்குது. ஏழு மாத்திரம் பார்த்து கரைகளை தட்டி உற்சாகத்தோடு சேர்ந்து பாடுவோமா? பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் மாறி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் மாறி மகிழ்ந்து கொண்டாடுவே.
கரம் நம்மோடு கூட இருப்பதற்காக Oh
ஆண்டவரப்பா மறுபகுதியில கரங்களை கொடுக்கிறோம் ஆண்டவர். நீர் மாத்திரமே வழி நடத்துங்க. எங்க போதுகிறோடு கூட இருங்க ராஜா. நீங்கள் கொடுக்க போகிற மன்னாவே ராஜா, நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக என் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. நம்மளோட பிதாவாகவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேங்க்யூ மாஸ்டர். டச் ஸ்க்ரீன் மசாலா பண்ணி வச்சுருக்காரு. சேவ் பண்ணலாம் அதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நேற்று ஆஃப் பண்ணலான்னு பார்க்குறேன். அது ரீஸ்டார்ட் பண்ணி வச்சு ரீஸ்டார்ட் பண்ணாக்க அது ஹேங் ஆகிடுச்சு. இது கிடைக்கலாம். அது வயசாகிடுச்சு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு போச்சு. ஓகே, கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்துகுப்பிப்பு 20வது ஞாயிறு, the 20th Sunday after Trinity, 20வது ஞாயிறு. இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு அவர் ஹோம், நம்மளுடைய இல்லம் இஸ் த பிளேஸ் ஃபார் ரெகன்சிலேஷன். ஒப்புரவாதத்துக்கு இடம் நம் இல்லம். அதாவது ஒரு ஒப்புரவாதம் நம் வாழ்க்கையில் நாம் காண வேண்டும்னாக்கா அதை நம்ம வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? குடும்பத்தில் ஆரம்பிக்குது. குடும்பம் ஒரு ஒப்புரவாதமான குடும்பம் இருந்தாக்கா அந்த குடும்பம் சமாதானத்தில் இருக்கும். அந்த குடும்பத்தில் நாம் வளர்ச்சியை காணலாம். அந்த குடும்பத்தில் நாம் ஆசீர்வாதங்களை காணலாம். அந்த குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார். உன் குடும்பத்திலே நீங்கள் ஒற்றுமையாக இல்லை, ஒருமனமாக இல்லை, ஒருத்தர் ஒருவர் மேலே அன்பு இல்லை, மூஞ்சி பார்த்தாலே கட்டுப்பாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அப்பா அம்மாவை பார்த்து கூட மரியாதை பேசுறதில்ல, ஒரு வேலை சொன்னாலும் கேட்கறதில்ல, எடுத்து நிற்கிறது. உங்களை 9 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த தாய்க்கும் மதிப்பு, உனக்காக எப்படியோ அர்ப்பணித்த உன் அப்பா அம்மாவுக்கு கூட ஒரு மரியாதை இல்லாத குடும்பமாக இருக்கும். அந்த மாதிரி குடும்பம் இருக்கும்போது எப்படி சமாதானம் இருக்கும்? எப்படி நீ ஆசீர்வாதங்கள் காண்ப? எப்படி ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருப்பார்? உன் குடும்பத்துக்கு the Christ is the head of the house. இந்த குடும்பத்துக்கு தலை இயேசு அப்படின்னும் போது அந்த இயேசு உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும்னாக்கா முதலாவதாவது நீங்கள் ஒப்புரவாதமாக, அண்ணன் தம்பிக்குள்ள ஒப்புரவாதம் இல்லை, மாமா மச்சானுக்குள்ள ஒப்புரவாதம் இல்லை. இப்போ அன்பில் இந்த மாதிரி தான் நிறையா கொலைகள் உண்டாகுது. நேற்று பாரு எங்கள் கிட்டாது அது மச்சாங்காரன் மாமனோட தலையை வெட்டி விட்டான். சொந்த அக்காவோட தம்பி, பிரதர்லோ. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவன் வயலில் வேலை செஞ்சுருந்துருக்காமருக்கு அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்கா, போன ஆடு காணாத போன ஆடு தேடிட்டு போனேன். அங்கே என்ன பிரச்சனை நடந்தது தெரியல. அவன் தலையை வெட்டி 1 மீட்டர் அந்தாண்டு கிடக்கிறான். என்ன நாடு ஓடுது நிலைமை, உலகம் ஓடுற சூழ்நிலை பாருங்க. அங்கே அன்பு இல்லாதனால, அங்கே ஒப்புரவாதம் இல்லாதனால, ஒருத்தர் மேலே அன்பு இல்லை, ஒருத்தரை மன்னிக்கணும் அப்படின்ட்டு அன்பு இல்லைனாக்கா இந்த மாதிரி தான் கொலை நடக்குது நிறையா. இந்த நான் பார்க்குற இந்த 2 வாரமாக எஸ்பெஷலி நோத்தில் இந்த மாதிரி கொலை செய்கிறாங்க. மிக சீரியஸாக போயிட்டு இருக்குது நாடு, நம் நாடு. ஏன் ஸ்கூல் பிள்ளைங்கள பாரு, ஸ்கூல் பிள்ளையே கத்தியில் எத்தனை தடவை குத்தினான்னு தெரியல. 200ன்றாங்க. அது போஸ்ட்மார்ட்டம் முடிவு பண்ணாங்க. 200 குத்துன்னு வச்சுக்கோமா. அப்போ எவ்வளோ வெறுப்பில் இருந்திருப்பான், எவ்வளோ கடுப்பில் இருந்திருப்பான், எவ்வளோ ஆத்திரம் அவனுக்குள்ளே இருந்திருப்பான். அவனுக்குள்ளே இருந்தது ஒரு பிசாசு. ஆக உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லைனாக்கா அங்கே அந்த பிசாசு தான் உட்காந்துருவான். அங்கே அன்பு இருக்காது, அங்கே சமாதானம் இருக்காது. கிறிஸ்து பிரியமானவர்களை இன்றைக்கு ஆண்டவர் பிரசங்கத்தின் மூலமாக நம்மளை வெளிப்படுத்தலாம். நீங்கள் நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும். அது உங்கள் வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது.
The reconciliation begins from your home. வீட்டில் சமாதானம் இருந்தாக்கா திருச்சபையில் சமாதானம் இல்லைனாக்கா அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஹீட்டு சூடு அப்படியே திருச்சபையில் வந்துடும், அந்த காட்டு சாரமாக. ஆக திருச்சபை நல்லா இருந்தாக்கா சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயத்தில் நீங்கள் அன்பாக இருப்பீங்க, ஒற்றுமையாக இருப்பீங்க, ஒப்புரவாதமாக இருப்பீங்க, ஒருத்தர் மன்னிக்கிறனாக்கா எப்படி ஆண்டவர் சமூகத்தில் இருப்பார், எப்படி ஆண்டவர் உங்களையே தன்னோட பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளுவார். பரலோகம் என்றது ஒரு பரிசுத்தமான இடம். உனக்குள்ளே ஒரு வெறுப்பு, உனக்குள்ளே ஒரு பொறாமை, உனக்குள்ளே ஒரு கடுப்பு, இதெல்லாம் இருந்தாக்கா பரலோகத்தை பற்றி மறந்துடுங்க. நீங்கள் அங்கே உனக்கு இடம் இல்லை. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரசங்கத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. வாசிமா மார்க் 10 வசனம் 13-16 வரைக்கும் நம்ம தியானிப்போம். ஆண்டவர் கண்டிக்கிறார். பரலோகம் என்றது எல்லாத்துக்கும் சொந்தம். ஆண்டவர் உன்னோட ஸ்டேட்டஸ் பார்க்கல, உன்னோட பதவி பார்க்கல, உன்னோட சொத்து பார்க்கல, உன்னோட இதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர். வாசிமா இது தியானிப்போம். என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நாங்க அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். யார் கொண்டு வந்தா? யாரு சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்? கதை கேட்குறங்கள, அது கதை கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போது அவர்கள், யார் அவர்கள்? ஹலோ, உங்களை தான் கேட்குற. அங்கே வந்தவங்க பெற்றோர்கள். சிறு பிள்ளையை கொண்டு வரதுனாக்கா உன் பிள்ளை யார் கொண்டு வருவா? பக்கத்து வீட்டுக்காரன் கொண்டு வருவான்? நீங்கள் தானே, அம்மா அப்பா தானே கொண்டு வருவாங்க. அப்போ பெற்றோர்கள் அங்கே சிறு பிள்ளைகள், தங்களோட பிள்ளைகள் அங்கே கொண்டு வந்தாங்க. இயேசு அவர்களை தொட்டு, இயேசு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வர்றாங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன நடக்குது? கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். சீஷர்கள் அங்கே ஒரு பிஸியாக எல்லாத்தையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், போதித்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை கொண்டாந்து நீயே அவர் பிஸியாக இருக்கிறார், அவர் போய் கச்சோர் பண்ணுறான்ட்டு ஏசுகிறாங்க பெற்றோர்களே. கொண்டு போவோம் பிள்ளைய, உட்கார வைக்க முடியாது பேசாமல் ரெண்டு அதட்டுறாங்க. அப்போ அது இயேசு பார்த்து என்ன சொல்கிறார்? இயேசு அதை கண்டு கட்டுப்பாயிட்டாரு. விசனம் மாத்திரம் இயேசு ஆத்திரம் பண்றாரு. பிள்ளைங்க என்கிட்ட கொண்டாடுறாங்க, நீ ஏன் தடை பண்ற? அது பார்த்து ஆண்டவர் ஆத்திரப்படுறார். இன்றைக்கும் நம் திருச்சபை அதேதான். பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வாங்க. இயேசு விரும்புகிறார், இயேசு அழைக்கிறார். பிள்ளைகளை கொண்டு வாங்க. ஏன் நீங்கள் வீட்டில் வச்சு இல்லை பஸ்தர் கொண்டாந்தாக்கா சும்மா இருக்க மாட்டான், சரியான ராங்கி பண்ணுவான் பஸ்தர், உட்காந்துருக்க மாட்டான், சுட்டி பண்ணிக்கிட்டு இருப்பான், என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அங்கே டிஸ்டர்ப் பண்ண பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் அது விரும்புகிறார். உன் பிள்ளைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு கதவு பூட்டிட்டு வராதுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துட்டு வராதுங்க. உன் அம்மா சபைக்கு வர ஆசைப்படுவாங்க, இல்லைம்மா பையன் ராங்கி பண்ணுவான், நீ வீட்டில் இருந்து பையனை பார்த்துக்கோ, நான் மட்டும் போயிட்டு வரேன். என் அம்மா ஆசீர்வாதம் அந்த வார்த்தை கேட்கறது இல்லையா, அம்மா வந்து ஆராதிக்கிறது இல்லையா, எல்லோரும் குடும்பமாக வாங்கன்னு தான் ஆண்டவர் இயேசு இங்கே கண்டிக்கிறார், ஆத்திரப்படுறார். தடை பண்ணாத பிள்ளைகளை என்னிடத்தில் வர்றது, திருச்சபைக்கு வர்றது பிள்ளைகளே தடை பண்ணாத. பிள்ளைனாக்கா ராங்கி தான் பண்ணோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அதுக்கு தேவையான காரியங்கள் செய்து வைக்கணும். அதுக்குன்னு கையில் இந்த என்ன கொடுக்குறோம்? ஹேண்ட்ஃபோன் கொடுத்துட்றோம். இன்னும் பேசக்கூட இல்லை பிள்ளை, அதுக்குள்ள ஹேண்ட்ஃபோன் வச்சு தண்ணி. அந்த ஹேண்ட்ஃபோன்னால இப்போ பெரிய பெரிய பிரச்சனை உண்டாகுது.
அண்ணங்காரன் தம்பிக்காரன் கழுத்து வெட்டி விட்டான் தூங்கிட்டு இருக்கும்போது. அதான் இப்போ தான் நடந்துச்சு ஹேண்ட்ஃபோன்னால. ரொப்ளோ அப்போ என் தெரியல விளாண்டு நிறைய பாயிண்ட்ஸ் சேர்த்துட்டாங்கல்ல. இவன் தம்பிக்காரன் உடச்சிட்டான் அங்கே போனேன் சம்திங் லைட்டல்ல. அவன் கடுப்பாயிட்டு தூங்கிட்டு இருக்க நேரத்தில் அப்போ அந்த பிரசாத் சவுண்ட் உள்ளே பேசுது, நீ விடாத ரொம்ப கூட எப்படி நீ ஜெயிச்ச அந்த போட்டி, எப்படி இவனை சாவடிச்ச, எப்படி அவனை அடித்த, அதே போல் அவனை கழுத்து விட்டுட்டான் கழுத்தை. அதனால் பிள்ளைங்களுக்கு ஃபோன் கொடுக்காதுங்க. நாளைக்கு நீங்கள் தூக்கிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா கழுத்து விட்டுருவான் அவங்க கழுத்தை. ஸ்டாப் கிவிங் த ஃபோன். நல்ல கத்தூன் பாட்டுங்க இருக்குல்ல, என் பேத்தியெல்லாம் இந்த இது கட்டுருக்கோம். அந்த ஷாக் பாட்டு என்ன பாட்டது? பேபி ஷாக் டு 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 டு, கிராண்ட்பா ஷாக் டு 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 அப்படிங்கிறது ஓடும். அங்கேருந்து ஓடிடும், அங்கேருந்து ஓடி வரும். இப்போ அதெல்லாம் காணும். அதுக்கு பார்த்தாக்கா அதுவும் ரொம்ப கேட்குது. அன்றைக்கி வந்து எனக்கு என்னதை டவுன்லோட் பண்ணி அக்கௌண்ட் திறந்து கொடுக்க சொல்லுது. அது ரூபங்க. அது வந்து பிள்ளைங்களால முடியாது. என்னோட பேரை வச்சுட்டு அக்கௌண்ட் திறந்து நீ கொடுன்னு. அதெல்லாம் டேஞ்சரஸ். நீங்கள் செஞ்ச பிள்ளை கேட்குது நாங்கி பண்ணணும். அது வேறு திசை திருப்பது. நீங்கள் கிறிஸ்துவ பாட்டு நிறையா இருக்குது, கிறிஸ்துவ கத்துங்க நிறையா இருக்குது. அது கொடுங்க சரிங்களா? ஆக அதனால பிள்ளைகளை இது ரேங்க் பண்ண பஸ்டார் அப்படின்னு சேர்ச்சி கொண்டாடாதுங்க. வீட்டில் வச்சுருங்க. ஆண்டவர் இயேசுவார் உங்களை கண்டிக்கிறார். தொடர்ந்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். வரத்துக்கு இடம் கொடுங்கன்றார் ஆண்டவர் இயேசு. ஏயா வீட்டில் வச்சு கூட்டிட்டு இருக்காருங்க. அவர்களை தடை பண்ணாதீர்கள். தடை பண்ணாதுங்க. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு தான்ன்றாரு. பிள்ளைங்களுக்கு they are very innocent. இன்னைக்கு அவனுக்குள்ளே அடிச்சுக்குவானுங்க, கோச்சிக்குவானுங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவானுங்க. அவன் வந்து அப்பா அம்மாட்ட சொல்லுவான், பாருமா அவன் என்னை அடிச்சுட்டான், நீங்கள் போயிட்டு அதில் சம்மந்தப்படாதங்க. நீ போயிட்டு அந்த குடும்பத்தோட சண்டை போட்டு உன் பிள்ளை என் பிள்ளையை கிள்ளிட்டான் அப்படின்ட்டு சண்டை நீங்கள் முறைச்சிக்கிட்டு இருக்காதுங்க. நாளைக்கு பார்த்தாக்கா அவங்க ஒன்றா பேசிக்கிட்டு இருப்பானுங்க, ஒன்றா சாப்பிட்டு இருப்பானுங்க, விளையாண்டுட்டு இருப்பானுங்க. நீங்கள் பக்கத்தில் பாரு மூஞ்சிய முகரே அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிட்டு கிடக்குறீங்க. அதனால பெரியவங்க சம்மந்தப்படாது பிள்ளைங்க. ஏன்னா அவனுங்க தே இன்னிசன்ட், ஒன்றும் அறியாதவங்க. என்ன சொல்லுவாங்க, கள்ள கபட இல்லாத இதயம். தே வெரி இன்னிசன்ட். அவனுக்கு பேசுறது அவனுங்களே புரியாது. உங்களை பார்த்து தான் பழகிக்கிறான். அவன் ஒரு வார்த்தை பாவிக்கிறானாக்கா நீங்கள் அந்த வார்த்தை பாவிச்சதுனால தான் அவன் பாவிக்கிறான். புரியுதா? அது நல்லதே சொல்லிக் கொடுங்க, அவன் நல்லதாக தான் பேசுவான். ஆண்டவர் கண்டிப்பாரா அப்படின்னு சொல்லி கொடுங்க. அவனும் சொல்லுவான்ட, நீ என்னை ஏசுனா ஆண்டவர் தண்டிப்பார் அப்படின்னு அவனுக்கு சொல்லுவான். அதை விட்டு அவனை கட்ட வார்த்தையில் பேசிட்டு இருக்காருங்க. சும்மா பேய் பிசாஸ் அப்படின்ட்டாரு. அந்த பேய் பிசாஸ் சும்மா அது பாட்டுக்கு வீட்டு பண்ணி நடந்துட்டு போகுது. நீங்கள் அதையும் பார்த்து ஏசி ஏன் வெளியே என்ன பண்ணிட்டு உள்ளே வாங்க, அது உள்ளே வந்துடும் பேய் வீட்டுக்குள்ள. ஆனால் வந்து நீ தானே சொன்ன பேய் வீட்டுக்குள்ள வா, உள்ள வெளியே விளையாண்டுட்டு இருக்கோம். அதையும் போய் ஏசுறது, பேயே உள்ளவா நீ உள்ள. அது பேய் வந்து எனக்கு கூப்பிட வேண்டும் வீட்டுக்குள்ள. பிள்ளைய நல்லா பேர் வச்சு கூப்பிட்டு உள்ள வேற சொல்லுங்க. சும்மா போகிற இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். நாளைக்கு உன் பிள்ளைய அதுதான் சொல்லுவோம். நல்லது கற்றுக் கொடுங்க, நல்லதே நடக்கணும். தொடர்ந்து எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பிள்ளை போல நம்மளோட இதயம் இருக்க வேண்டும், மனசு இருக்க வேண்டும். ஒருத்தர் மன்னிக்கிறது. அந்த பிள்ளைங்க மன்னித்து அவனுக்கு உடனே இருந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு விளையாண்டு இருப்பானுங்க. அது போல நம்ம இறுதி இருக்குன்னு ஆண்டவர் யோசிக்கிறார். ஒப்புரவாதமாக நம்ம முறைச்சுக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை நீ இதயத்தை காயப்பட்டது, நான் உன்னை மன்னித்தாலும் நீ இதயம் காயப்பட்டது, மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற நீ அப்படியே இருந்தாக்கா ஆண்டவரும் உங்களை மன்னிக்க மாட்டேன்.
பரலோகம்ன்றது நீங்கள் மறந்துடுங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லைன்றார் ஆண்டவர். ஆக நீங்கள் குழந்தை போல மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒப்புரவாதமாக நீங்கள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், வீட்டு நல்லா இருக்கணும், திருச்சபை நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும்னாக்கா இயேசுவை பாருங்கள், இயேசு முகத்தை பாருங்கள். விசுவாசத்தை இடம் கொடுக்காதுங்க. அவன் எப்போ எவனை முழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல காத்துக்கிட்டு இருக்கிறான், திரிஞ்சு கொண்டிருக்கிறான். லைக் a roaring lion. தொடர்ந்து என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் பாருங்க, நீங்க ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவனாக சாட்சியாக வாழணுன்ட்டு ஆண்டவர். அப்பேற்பட்டவர்கள் தான் ஆண்டவர் அரவணிக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பிள்ளைகளை தேடி வந்தவர்களை ஆண்டவர் அரவணைத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திலும் அந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த அரவணைப்பு உங்களுக்கு வேணுமா, அந்த கிறிஸ்து உங்களுக்கு வேணுமா, நீங்களும் குழந்தை போல உள்ளம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்து அதுதான் சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுங்க. உன் பிள்ளைகளுக்கு சபையை குறைத்து கொண்டு வாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வாங்க. அதே பழக்கத்துக்கு அவர்களுக்கு வரும். சபையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சி, ஜூனியர் ஒர்க்கு, சண்டே ஸ்கூலில், யூத்தோ, வீமென்ஸ்லோ எல்லாத்துலேயும் அவங்கள கலந்து கொள்ள சொல்லுங்கள். கேம்ப் வைக்கிறாங்களா அனுப்புங்க. அதை விட்டுட்டு எல்லாம் என் பிள்ளைன்னு அனுப்ப மாட்டேன். பிள்ளை சின்ன பிள்ளை இருக்கும்போது நீங்கள் அனுப்புவாங்க சண்டே ஸ்கூலுக்கு. அந்த பிள்ளை ஜூனியருக்கு வந்ததும் கொஞ்சம் யோசிப்பேங்க அனுப்புறதுக்கு. அவன் வாலிப பிள்ளை ஆகிட்டாக்கா அனுப்பவே மாட்டேங்க நீங்கள். ஏன்னா இது நான் பார்த்துருக்கேன். நம்ம லூதரன் சபையிலேயே வாலிப பிள்ளை ஆனதும் பிள்ளை வந்து எதுலேயும் பங்கெடுக்க கொடுத்துருங்க. வீட்டிலேயே வச்சு கொத்தி கொடுப்பாங்க. எங்கே சர்ச்சுக்கு போனாக்கா சர்ச் பிள்ளையை காதலிச்சிருமா, சர்ச் பிள்ளை கல்யாணம் பண்ண. ஏன்னா கல்யாணம் பண்ணா அப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் தானே பார்க்குறேங்க. உன்னோட அவன் குறைவாக இருக்கிறான். ஆண்டவர் கிறிஸ்துவன்னு விரும்பி கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க. நீங்கள் தடை பண்ணதுனால உன் மக இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கோம், அல்லது உன் மக வெளியே காரியத்தில் ஈடுபட்டு உலக காரியத்தில் ஈடுபட்டு அந்நிய தேவன் வணங்குற ஒரு பிள்ளைகளை போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குது. அதுவும் கல்யாணம் பண்ணாக்கா முஸ்லீம் போய் கல்யாணம் பண்ணிக்குதுங்க. நிறைய நம்ம சபையில் அப்படி நடக்குது. கல்யாணம் பண்ணிட்டு பிறகு அவங்களுக்குள்ள மன வருத்தம், டைவர்ஸ் பண்ண முடியாது. டைவர்ஸ் பண்ணினாலும் நீ திரும்பியும் கிறிஸ்துக்குள்ள வர முடியாது. ஒரு தடவை நீ முஸ்லீம் சேர்ந்தாக்கா நீ முஸ்லீம் தான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு நீ சத்தாலும் விடமாட்டானுங்க, நீ புதைச்சாலும். அதனால சிலருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒன்று எரிச்சு விட்டுறாங்க. இப்போ எடுத்துகிட்டு போட பணம் தம்பி, நான் சொல்ல மாட்டானுங்க. நடக்குது அது கூட. ஏன் உன் பிள்ளை நீ குத்தி வளர்க்குறல, அதே கிறிஸ்துக்குள்ளே வளர்த்துருந்தாக்கா ஆண்டவர் அதான் வருங்களா. நீ கல்யாணம் பண்ணுறதுனாக்கா ஆண்டவர் அறிந்த பையனோ பொண்ணோ கல்யாணம் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் அவனுக்கு அடவுட பயம் இருக்கும், ஏசு பயம் இருக்கும். இல்லாமல் எல்லாத்துலேயும் ஒதுக்கி விட்டு பிள்ளையோட வாழ்க்கையே நாசமாக்கிறாங்க. பெற்றோர்கள் தான் காரணம். சேர்ச்சுக்கு அனுப்புனாக்கா கெட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன ஆகுது? இல்லை, இது நடந்து கொண்டு இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், யாரும் குத்தி நான் சொல்லலை, இது நடக்கிற சம்பவம். நீ ஆண்டவர் விலகி இருக்கும்போது உன் குடும்பம் சமாதானமாக இருக்காது. அங்கே ஆசீர்வாதங்கள் நீங்கள் காண முடியாது, அங்கே ஒப்புரவாதம் இருக்காது. பரலோகம்ன்ற இடம் உனக்கு இல்லை. டோட்டலி ஃபொகடபடி. நீ நியாயத்தீர்ப்புக்கே போவேனா, நேராக போயிரு நரகத்துக்கு. எதுக்கு அங்கே ஆண்டவர்கிட்ட போய் நீ வாக்குவாதம் இல்லை, ஆண்டவர் அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு தானே இருக்கிறோம், எச்சரித்து கொடுத்துட்டு தானே இருக்கிறோம்.
பாஸ்டர் பிரசங்கத்தில் எச்சரிக்கலையா உங்களுக்கு? வசனத்தில் எச்சரிக்கலையா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் பயம் இல்லை. You don't have the fear of God. That's why you fall into the sin. You fall into the trap of the devil. For you to live peaceful, for you to live in a blessing by the Lord, you have to walk in the way of the God. ஆண்டவரோட நடக்கணும், ஆண்டவர் வழியில் நீ நடக்கணும். ஆண்டவர் எல்லாமே எதுவும் நடக்குது. நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருங்களே, ஆண்டவரே உங்களை என்னோட பிள்ளை பையன் அப்படின்ட்டு உங்களையே அரவணைக்கிறார். அந்த ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர், அந்த இயேசு நல்லவர். இன்றைக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் இதே கேள்வி தான் வைக்கிறார். இன்றைக்கு உன் நிலைமை நீ யோசித்து பாரு, உன் குடும்ப சூழ்நிலை நீ யோசித்து பாரு, உன் பிள்ளைகளோட சூழ்நிலை கொஞ்சம் சிந்தித்து பாரு. அந்த பிள்ளை நல்லா இருக்கணுமோ கெட்டு போகணுமோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களோட உழைப்பு கிறிஸ்துக்குள்ள இல்லை. உன் பிள்ளையை சபைக்கு நீ கொண்டாட மறுத்துட்ட. எங்க பாஸ்டர் கேட்குறான்? அவன் வளர்ந்துட்டான் பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்பா நாளைக்கு அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் தப்பான வழியில் போய் போதை பொருளில் ஈடுபட்டு விற்க ஆரம்பிக்கிறானுங்க, உஷர் பண்ணுறானுங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு அவன் பிடிப்பட்டு லோக்காப்பில் ஜெயிலில் இருக்கிறான். கோர்ட்டில் நீங்கள் தான் கண்ணீர் விட்டு ஒவ்வொரு தரவும் போய் அழுது. இது உங்களுக்கு தேவையா? உன் பிள்ளையே சின்னதுலே நீ காது திருவி உட்கார வச்சிருக்கணும் தேய்ச்சல. பிள்ளைகளை வீட்டில் அவன் போக்கில் விட்டுட்டுங்க. நீங்கள் இப்போ வளர்ந்துட்டான். என்ன சொல்லுவாங்களாம்? எத்தனை விளையாதது? 5ல் 6லையா? 5ல் விளையாததுல 50லும் விளையாதான். அது மறுத்து போச்சு, விளையாது. அப்போ சின்னதுலே நீ வளர்க்கணும், கண்டிக்கணும். உன் குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா? நீங்கள் தான் ஆரம்பிக்கணும், நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் கண்டிக்கணும், நீங்கள் தான் திருச்சபைக்கு கொண்டாடணும், ஆண்டவர் சமூகத்தில் உட்கார வைக்கணும். இன்றைக்கு ஓய்வு நாள். ஆண்டவர் வீட்டில் நீ ஓய்வுன்னு சொன்னார். ஓய்வு நாள் நீ கணப்பன்ன்றாரு. அந்த சபையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு ஓய்வு நாளில். அதை விட்டுட்டு இல்லை பஸ் அவன் ராத்திரி முழுதும் முடிச்சுட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தான் முடிச்சுக்கிட்டு? அதை நீங்கள் கண்டிக்கணும். சொன்னேன் மணி 11ஆவது 10ஆவது தூக்குடா, நாளைக்கு சர்ச்சுக்கு போனான்ட்டு அப்பயே நீ சொல்லிடணும் அவனுக்கு. அதை விட்டு நீ கண்டிக்காமல் அவன் இஷ்டம் போல போயிட்டு கூட்டாளி கூட சுற்றிக்கிட்டு விடிய விடிய தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு நாளைக்கு அழுகுறது நீங்கள் தான். நம் பிள்ளைங்களை எவ்வளோ சொன்னாலும் சொல்ல கேட்க மாட்டாங்க. நரகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், பரலோகம் வேணும்னாக்கா அந்த பிள்ளைகளை போல நீங்கள் சாட்சியாக வாழ வேண்டும். எந்த ஒரு பொறாமை இல்லை, எந்த ஒரு ஈகோ, பதவி, பட்டம், பேரு, புகழ் அதெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் அதெல்லாம் தூசு. புரியுதா? அதை வச்சுக்கிட்டு எனக்கு தத்துவம் இருக்குது, என்கிட்ட தன்சீர் இருக்குது, நான் டபுள் டிகிரி இன்னும் ட்ரிபிள் மாஸ்டர் இன்னும் அங்கே ஒன்றும் செல்லாது. ஆண்டவர் ஒன்றும் படிக்காத மீன் பிடிக்கணும்னு உயர்த்து வச்சிருக்கிறார். அம்மாவா இல்லையா? அதனால் கல்விக்காக ஞானத்துக்காக படியும். இதுதான் உன்னை பரலோகத்தை கொண்டு போகுன்ட்டு ஏமாந்துறாங்க. No. Your children need the knowledge. Your children need the wisdom. But you don't overdo it beyond God. Give your priority, your first to God, and God will take care of the rest.
முதலாவதாக தேவனோட ராஜ்யம் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஆண்டவரோட வார்த்தை. அந்த வார்த்தை வெறுமையாக போகாது. அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அந்த நல்ல ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த நல்ல ஆண்டவரோட வார்த்தையை நம்ம கீழ்ப்படுகிறோம். நம்மளுக்கு பரலோக இடம் உண்டு. அதை விசுவாசிங்க. பிள்ளை போல உங்களோட விசுவாசம் இருக்க வேண்டும். பெரிய விசுவாசி, நான் பெரிய விசுவாசி தெரியுமா, என் குடும்பமே பெரிய விசுவாசி தெரியுமா, என் தாத்தா கட்டின சேர்ச்சி தெரியுமா, இந்த தூணை என் தாத்தா நட்டார் தெரியுமா, அதுதான் அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். நீ பெருமையாக பேசிட்டு இருக்கிறியே, உனக்கு இடம் இருக்குதான்னு முதல்ல யோசி. தாத்தா செய்து முடிச்சது அவர் பேரில் நீ கப்பை ஓட்டிட்டு இருக்காத, சரியா? நீ என்ன செய்த ஆண்டவருக்காக அதை சிந்தியுங்க. நீ சபைக்கு ஊழியத்துக்கு என்ன செய்த? பிள்ளைகளை அனுப்புங்க, இப்பயே ட்ரெயின் பண்ணுங்க, ஜூனியருக்கு அனுப்புங்க, சண்டே ஸ்கூல், யூத்துக்கு. இன்றைக்கு பாஸ்டர் ஒரு தலைமைத்துவத்தில் நிற்கிறனாக்க எனக்கு கற்றுக் கொடுத்தது ஜூனியர். அதுலேருந்து தான் லீடர்ஷிப். புரியுதுங்களா? கெட்டது ஒன்றும் நம்ம சொல்லிக் கொடுக்கல, கற்றுக் கொடுக்கல. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக எப்படி ஒரு தலைவர் எப்படி முன்னுக்கு நின்று பேசணும் எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கலாம். பயிற்சி கிறிஸ்துக்குள்ளே நம்ம இயேசு தன் சீசர்களை எப்படி நடத்தினாரோ அதே போல் உங்களையும் ஆண்டவர் நடத்துவார். உன் பிள்ளைகளே நடத்துவார். இல்லைன்னா சர்ச்சுக்கு அனுப்புனாக்க என் பிள்ளை கெட்டு போயிடும். கெட்ட கூட்டாளிங்களை தேர்ந்தெடுக்கும். சர்ச் மெம்பரை காதலிச்சுட்டு அப்புறம் நான் கஷ்டப்படணும். இது உண்மையில தெரியுமா? என் காதலன்னு கேட்டேன். வாலிபர் கூட்டானாப்பா என் பிள்ளை வந்து அந்த சர்ச்சு பயன்களை காதிக்கும். இப்போ போயிட்டு எவனையோ ஒரு காதலிச்சுட்டு நல்லா இல்லை. நீங்கள் அது காரணமாக இருக்காதுங்க. பெற்றோர்களாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள், உன் பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வாங்க. உங்கள் பிள்ளைகளை சபை ஊழியத்தில் பங்குடுங்க. கேம்புக்கு அனுப்புங்க. சரிங்களா? நிறைய காரியங்கள் கேம்பில் பழகிறாங்க. ஒருத்தர் தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஏன் அவங்க வாழ்க்கை துணை நீங்கள் அதிலே இருக்கட்டுமே. நம்ம சபையில் இருந்தாலும் நம்ம லூதரன் சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. படித்தவங்க, அழகானவங்க, நல்ல பதவியில் உள்ளவங்க இருக்கு. நல்லா தான் இருப்பாங்க. அது விட்டுட்டு இல்லை பாஸ்டர் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன், அவன் அந்நிய தேவன் மனம்னாலும் நான் அவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டாந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவேன். பார்த்தா இது போயிட்டு அங்கே போய் மணி அடிச்சுட்டு அவன் என்ன குத்துவாங்க? வேலையா ஈட்டியா வேல் குத்திக்கிட்டு குன்றத்தில் ஏற்கும் முறை எனக்கு கொண்டாட்டன்னு ஆடிக்கிட்டு இருப்பான். இவங்க கிடிங் 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 அடிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. நான் எச்சரிக்கிறேன், பிள்ளைங்களை பேணிங்க உடனே கிறிஸ்துக்கு கொண்டு வாங்க, சேர்ச்சுக்கு கொண்டு வாங்க. புரியுதுங்களா? பிள்ளைகளை ஒரு நாளும் சேர்ச்சுக்கு வந்ததுனால கெட்டு போனோம் யாரும் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நம்ம பரலோகம் தான் காட்டுறோம், நரக வழி நம்ம காட்ட மாட்டோம். போயிட்டு கஞ்சா அடிடா, போய் சிகரெட் அடிடா, தண்ணி அடிடான்ட்டு சொல்லி யாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம். என்னைக்காவது பாஸ்டர் சொல்லிக் கொடுத்தோன்னா வாங்க இன்னைக்கு வைன் குடிக்கிட்டு ராபோஜன அதுவும் இவ்வளோட நான் பாஸ்டர் குத்துங்களா இல்லையா? நீங்கள் ஒளிக்ரோஸில் அவரே இறந்துட்டார், மிஸ்டர் பேசன். அப்போ நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றுல அப்போ கப்பலை கொடுப்போம் பாருங்கள், இழுத்துருவோம் ஒன்று பார்த்துருவோம், உடனே இழுத்துருவோம் பாரு. அவர் என்ன இப்போ அப்படி வச்சானே அவர் வந்து படப்படம் குடிக்கணுமா? அப்போ நீங்கள் ஒரு போத்தை வாங்கி கொடுங்க, உங்களுக்கு ஊற்றி கொடுக்குறோம். அது இல்லை, ஆண்டோட வார்த்தை விசுவாசிங்க. நீ இது என் ரத்தம், உனக்காக சிந்தப்பட்ட, பாவத்துக்காக சிந்தப்பட்ட என்னோட ரத்தம். அது விசுவாசமாக எடுங்க. அதுக்குன்னு ஆண்டோட முழு ரத்தத்தையும் உருவி எடுத்துறாங்க. அவர் சிந்தின ஒரு சொட்டு ரத்தம் உங்களால் சிந்த முடியுமா?
குத்துது பட்டால் ஐயோ பிளாஸ்டர் எடுத்துருவாங்க, ரத்தம் ஊற்றுது. உனக்காக எவ்வளோ சிந்தினார், எத்தனை லிட்டரு ரத்தம் ஆண்டவர் சிந்தினார். அம்மா மரியா சிரிக்கிற சரியா? அந்த பரிசுத்த ரத்தத்தை நீங்கள் மதியுங்க. அந்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளையும் சபைக்கு கொண்டு வாங்க, ஆசீர்வாதப்படுவார்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்று நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உங்களோட வார்த்தையின் பிரகாரம் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பத்தில் ஒப்புரவாதம் இருக்க வேண்டும், என் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வாதம் பெற வேண்டும், எங்கள் பிள்ளைகளை எல்லாத்தையும் நீர் அரவணைக்க வேண்டும், எங்கள் பிள்ளைகளை எல்லாத்தையும் நீ தொட வேண்டும். உங்களோட அற்புதம் எங்கள் குடும்பம் ஒவ்வொரு நாளும் காண வேண்டும். தேவனே, பரலோகம் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதுக்காக நன்றி சொல்கிறோம். கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார்.